இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் வந்து பேச போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு மெமரைஸ் எனிதிங் ஈஸிலி. ஒரு சின்ன விஷயத்தை கூட எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லை ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸான ஐடியாஸ் இல்லை காம்ப்ளெக்ஸான கான்செப்ட் கூட எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன, மெமரிக்கான இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு வைபர் சோனி சேனல். திஸ் இஸ் சோனியா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மெமரி வந்து நமக்கு ஃபண்டமெண்டல் டு லைஃப்ல எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும், ஒரு காலேஜாக இருக்கட்டும், எக்ஸாமுக்கு நம்ம படிக்கணும், அதுக்கு மெமரி பவர் கண்டிப்பாக தேவை. இப்போ ஒர்க்காக இருந்தாலும் ஒரு நியூ ஸ்கில் வந்து லேர்ன் பண்ணட்டும், இல்லை ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், ஏதாவது ஒரு மீட்டிங் இருக்கும். ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சுருக்கிறதுக்கு மெமரி வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ இது எல்லாமே இருந்தாலும் நமக்கு வந்து இந்த மெமரியில் இது இருந்தால் தானே நம்ம அதை அந்த இன்ஃபர்மேஷனை ரீட்டைன் பண்ணி அதை வந்து நம்மளோட டெய்லி லைஃப்பில் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு தான் மெமரி வந்து ரொம்பவே ஃபண்டமெண்டல் டு அவர் லைஃப். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டெய்லி ரொட்டீனில் எந்த அளவுக்கு அது இம்பாக்ட் ஆகுது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், அம்மா வந்து ஒரு 5 பொருள் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி உங்களை அனுப்புகிறாங்க, ஓகேவா? ஆனால் அந்த 5 பொருள் நீங்கள் வந்து 4 பொருள் 2 பொருள் தான் ஞாபகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் அது போய் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அப்போ உங்களோட மெமரி இப்போ ரொம்ப வீக் ஆகிடும். இதுக்கு எதுக்குக்கா நான் ஞாபகம் வச்சுக்கணும், நான் ஃபோன்லேயே பார்த்துக்கிறேன், ஃபோன்லேயே நான் வந்து நோட்ஸில் வந்து கீ நோட்ஸில் வந்து போட்டு வச்சுக்கணும், அங்கே போய் கரெக்டாக வாங்கிட்டு போகிறேன். அப்போ நீங்கள் உங்கள் மெமரிக்கு வேலையே கொடுக்கல. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மெமரி வந்து டம்ப் ஆகிடும். இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிபி வரும்போது இதுக்கு முன்னாடிலாம் அந்த ஓடிபி என்ன அப்படின்னு அந்த 1 minute அது வந்து ஷார்ட் டேர்மில் தான் ஸ்டோர் ஆகும். அது என்னன்னு பார்த்துட்டு அப்படியே நீங்கள் மைண்டில் வச்சுட்டு டைப் பண்ணிடுவீங்க வேகமாக. சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அதை கூட காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் தான் பண்ணுவோம். இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் மாற்றும் போது உங்களோட மெமரி பவர் வந்து கம்மியாயிட்டே போகும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கும் நம்மளோட மெமரி வந்து ரொம்பவே எசென்ஷியல். ஒரு ஸ்மால் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னாலும் உங்களோட மெமரியிலே நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னு திங்க் பண்ணீங்கன்னா உங்களோட மெமரி வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் இது வேலைக்காகாது, நம்ம மைண்டில் அந்த அளவுக்கு வேலை செய்யாது, கால்குலேட்டரில் போயிடுவோம். அப்படி நீங்கள் கால்குலேட்டர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மெமரி என்ன ஆகும், இவன் சுத்தம் நம்மளை யூஸே பண்ண மாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட மெமரி வந்து டம்ப் ஆகிடும். இது மட்டும் தானா, இப்போ இன்னும் ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுறதுக்கும் மெமரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட பார்ட்னரோட இல்லை உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட ஒரு பர்த்டே, இல்லை உங்கள் அம்மாவோட அப்பாவோட ஒரு ஹாப்பி மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, இந்த டேவெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு அன்றைக்கி நீங்கள் விஷ் பண்ணும்போது அவங்களுக்குள்ள உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு கனெக்ட் வந்து உருவாகுது, எந்த அளவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து பெஸ்ட்டாக வந்து பில்ட் ஆகுது, இதெல்லாமே ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராப்ளம் சால்விங் அண்ட் டெசிஷன் மேக்கிங். உங்களோட பாஸ்ட் மெமரிஸ்லாம் வந்து நீங்கள் நல்லா ரீட்டைன் பண்ணி வச்சுருந்தாதான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வச்சு நம்மளால ஒரு ப்ராப்பரான டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியும். இப்போ நம்மளோட அப்பா அம்மாலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்ககிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க வந்து ஒரு ப்ராப்பரான டெசிஷன் வந்து நமக்கு சொல்லுவாங்க. இதுக்கெல்லாம் என்ன ரீசன்ஸ், அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அது எல்லாமே மெமரியில் இருக்கும், அதெல்லாம் வச்சு ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான மெமரி பவரை நீங்கள் கல்டிவேட் பண்ணுறதுனால ஒரு நியூவான ஒரு ஸ்கில் கூட ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். ஒரு சின்ன விஷயத்த கூட உங்களால் ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை வந்து அப்ளை பண்ண முடியும் உங்களோட லைஃப்பில். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மெமரி. ஸோ இதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நம்ம என்னன்னு பார்க்கலாம். இன்னைக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக மெமரைஸ் பண்ணுறதுக்கான 10 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்டை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இப்போ சில பேர் வந்து இருப்பாங்க, படிச்சுட்டு தான் போயிருப்பாங்க, ஆனால் அடுத்த நாள் காலைல எக்ஸாமில் மறந்து போயிருக்கும், சுத்தமாக ஞாபகமே இருக்காது. அப்படின்னா என்ன ரீசன் நினைக்கிறீங்க? அதை நம்ம புரியாமலே படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம படித்து அதை மண்டைக்குள்ளே போட்டிருப்போம், அந்த டைமில் தான் ஞாபகம் இருக்கும். ஏன்னா அது ஷார்ட் டேர்ம் மெமரியில் தான் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். லாங் டேர்ம் மெமரியில் அடுத்த நாளோ இல்லை ஒரு 1 வீக் கழிச்சோ அதை படிக்கும் போது சுத்தமாக அது நமக்கு ஞாபகமே இருக்காது. இதுக்கான ரீசன்ஸ் வந்து என்னன்னா, அந்த சப்ஜெக்ட் நம்ம புரியாமலே படிக்கிறது தான். இப்போ நிறைய வந்து யூடியூப் இருக்குது, வெப்சைட்ஸ் இருக்குது, அந்த சப்ஜெக்ட் வந்து நல்லா இன்னும் கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம எக்ஸாம் போய் அட்டென்ட் பண்ணி பாருங்களேன், அது எல்லாமே நம்ம மைண்டில் நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து புரிஞ்சு படிக்கிறது, அண்டர்ஸ்டாண்ட் த டாபிக் ஆர் சப்ஜெக்ட், ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலைசேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு மூவியை வந்து பார்த்துட்டாங்க, அடுத்த நாள் வந்து உங்ககிட்ட வந்து சொல்கிறான். அப்போ உங்களுக்கு இமேஜினேஷன் நல்லா டெவலப் ஆகிடும். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ, உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின், அதை வந்து அப்படியே விஷுவலைஸ் பண்ணுவீங்க. அவள் சொல்ல விஷுவலைசேஷன், அந்த இமேஜஸ் எல்லாமே அப்படியே மைண்டில் ஓடும். அதே மாதிரி நீங்கள் படிக்கும் போதும் உங்களோட மிஸ்ஸோ இல்லை டீச்சரோ ஏதோ ஒரு டாபிக் வந்து எடுக்கும் போதும் இது எப்படி நம்மளோட இதில் கனெக்ட் ஆகுது அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணி அந்த இமேஜஸ் வந்து பண்ணிங்கன்னா ஈஸியாக ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியும். நீங்கள் படிக்கும் போதும் அந்த விஷுவலைசேஷன் வந்து இமேஜஸ் வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணிக்கணும். இது எப்படி வந்து நம்ம பண்ணலாம், எப்படி இதை படிக்கலாம் அப்படின்னு வந்து நீங்கள் விஷுவலைஸ் பண்ணி படிக்கும்போது அந்த சப்ஜெக்ட் ஈஸியாக உங்களோட கனெக்ட் ஆகும்.
நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு புது விஷயத்தை நீங்கள் படிக்கும்போது உங்களோட பழைய விஷயம் ஏதாவது ஒன்று அதோட கனெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி படிக்கும்போது அந்த புது விஷயம் ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேவா? இதுதான் வந்து 3வது பாயிண்ட். என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒரு புது காம்ப்ளெக்ஸான ஒரு டாபிக் நான் படிக்க போகிறேன். அதோட நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எக்ஸாமில் வந்து ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த டாபிக் பற்றி. அதை பற்றி உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா இருக்குன்னா அந்த டாப்பிக்கை இதோட கனெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி கனெக்ட் பண்ணி படிக்கும்போது ஈஸியாக ஒரு விஷயம் நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். 4வது பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷினை மட்டும் எப்பவுமே நீங்கள் ஒமிட் பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு இவ்வளோ பெரிய கொஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து படிக்காமலே ஒமிட் பண்ணியிருப்பீங்க. ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப பெருசாக இருக்குது, அதை என்னால் படிக்கவே முடியல, ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது பெருசாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு நினைக்காதீங்க. அதை ஸ்மாலாக ஒரு 10 லைன்ஸ்க்கு ஒன்று அந்த மாதிரி 40 லைன் இருக்குன்னா 4 வந்து பார்ட்டிஷனாக பிரித்து சங்க்ஸ் மாதிரி பண்ணிவிடுங்க. இப்போ இந்த 10 லைன்ஸில் என்ன சொல்ல வராங்கன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதை முடிச்சிட்டிங்கன்னா அப்போ இவ்வளோ பெரிய கொஸ்டின் இவ்வளோ கவர் பண்ணுவோம், இன்னும் 30 லைன் தான் அப்படின்னு நீங்கள் உங்கள் மைண்டை வந்து செட் பண்ணும்போது ஈஸியாக அதை வந்து மெமரைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான ஒரு டெக்னிக் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து 5வது டெக்னிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஒரு கான்செப்ட், இன்னொருத்தங்களுக்கு அதை நீங்கள் சொல்லும் போது உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்து நிறைய வரும். அது உங்களோட லாங் டேர்ம் மெமரியில் வந்து நல்லா போய் ஸ்டோர் ஆகிடும். ஸோ ஒரு விஷயத்தை ஒருத்தங்களுக்கு டீச் பண்ணும்போது அது நல்லா வந்து உங்களோட லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட மல்டிபிள் சென்சஸ் வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், சத்தமாக வந்து படிக்கிறதோ இல்லை வந்து எழுதி பார்க்குறதோ, ஒரு விஷயத்த படிச்சிருப்பீங்க அதை இன்னொரு வாட்டி எழுதுனீங்கன்னா இந்த மாதிரியாக நீங்கள் பண்ணும்போது உங்களோட லாங் டேர்ம் மெமரியில் அது ஸ்டோர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி இல்லை ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரி இதை பற்றி இந்த ஒரு பேஜில் என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு ஷார்ட் ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுட்டு ஒரு வாட்டியும் பார்க்கும்போது ஃபுல்லாக படிக்கலனாலும் இந்த கீவேர்ட்ஸ் பார்க்கும்போது இதெல்லாம் படித்தோம் அப்படின்னு உங்களுக்கு லாங் டேர்ம் மெமரியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டோர் ஆகிடும். இன்னொரு பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரிப்பிட்டேஷன். ஒரு விஷயத்தை படிச்சுட்டு இருப்பீங்க, ஆனால் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா மறந்து தாங்க போகும். ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, திரும்ப ஒரு 4-5 வாட்டி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக உங்களோட லாங் டேர்ம் மெமரியில் அது போய் ஸ்டோர் ஆகிடும். ஒன்ஸ் உங்களோட லாங் டேர்ம் மெமரியில் ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா அந்த விஷயத்தை நீங்கள் மறக்கவே மாட்டீங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து 9th பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டயக்ராம், கிரியேட்டிவிட்டி இதெல்லாமே பண்ணணும். இப்போது இந்த ஒரு சாப்டர் இருக்குன்னா அந்த சாப்டர் ஃபுல்லாகவே ஒரு மைண்ட் மேப் மாதிரி போட்டுடணும். இப்போ இதனோட சாப்டரோட கண்டென்ட் வந்து மெயின் தீம் என்ன, அதுக்கப்புறம் இது ரிலேட்டடாக சப் டாபிக்ஸ் என்ன, இந்த ஒரு டாப்பிக்கில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான கீ பாயிண்ட்ஸ், இந்த ஒரு டாப்பிக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி மைண்ட் மேப் பண்ணணும். இப்போ ஒரு கான்செப்ட் ஒரு பெருசாக இருக்குது, இது டயக்ராமெட்டிக்காக எப்படி நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணலாம். அப்போ அந்த டயக்ராம் ஈஸியாக ஞாபகம் இருக்கும்போது நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பண்ணலாம், ஒரு பிளாக்ஸ் மாதிரி போட்டு இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் தான், இதுலேருந்து இப்படி நடக்குது அப்படி நடக்குது, ஒரு ஸ்மால் டயக்ராமெட்டிக் ரெப்ரசன்டேஷன். இல்லை ஏதாவது ஒரு சம்மரி மாதிரி, இப்போ இது ஃபுல் பேராகிராஃப் இருக்குது, இதோட சம்மரி வந்து என்ன அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு. அடுத்த பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட் ஸ்லீப். இப்போ நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு ப்ராப்ளமில் இருக்கீங்க, ஒரு கோட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை காம்ப்ளெக்ஸான ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதா இருக்கட்டும், அது புரியல, அது வந்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது, ஏதோ ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் ஸ்டக் ஆகிட்டீங்க அப்படின்னா கூட நீங்கள் தூங்கி எழுந்துட்டு அடுத்த நாள் காலையில் பாருங்களேன், அதுக்கான ஒரு கிளாரிட்டி, அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். என்ன ரீசன்? நீங்கள் தூங்கினாலும் உங்களோட மெமரி வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும். என்ன ரீசன்? அதுக்கான சொல்யூஷன் என்னன்னா அது தேடி கண்டுபிடிச்சி அடுத்த நாள் காலையில் அதுக்கான ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு தூங்காமல் எக்ஸாமுக்கு போய் எழுதினாலும் மார்க் வராதுங்க. என்ன ரீசன்? நல்ல தூக்கமே இல்லைன்னா எப்படி அந்த மெமரி வந்து வேலை செய்யும்? ஸோ நல்லா வந்து ஒரு படித்து முடிச்சுட்டு ஒரு 9 hours 8 hours தூங்கிட்டு அடுத்த நாள் போயிட்டு எக்ஸாம் எழுதுறதோ, அடுத்த நாள் ஒரு டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறதோ, இல்லை அடுத்த நாள் கிளாஸ் போய் கவனிக்கிறதோ, இந்த மாதிரி எது பண்ணாலுமே ஒரு குட் ஸ்லீப் வந்து அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஹெல்த்தியான நியூட்ரிஷன் ஃபுட்டாக சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ரொம்பவே கம்மியாயிடும். ஸோ 10th பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜிங் உங்களோட ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். ரொம்ப பாசிட்டிவான ஒரு பர்சனாக இருங்க. சும்மா எல்லாத்துக்கும் வந்து ஒரு நெகட்டிவிட்டி நீங்களே வந்து உங்கள் சைட்லேருந்து பில்ட் பண்ணாதீங்க. ஸோ இது என்னால் பண்ண முடியாதுன்னு 10 பேர் சொன்னாலும் என்னால் பண்ணி காட்ட முடியும் அப்படின்னு நீங்கள் மோட்டிவேட்டடாகவும் பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான 10 டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணது ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்க. இந்த 10 டிப்ஸ் அண்ட் டெக்னிக்கை உங்களோட மெமரியில் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து நீங்கள் படிக்கும்போது அந்த டெக்னிக்ஸை வந்து அப்ளை பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட மெமரியும் கரெக்டாக ஒர்க் ஆகும், நம்மளோட நாலேஜும் நல்லாவே பில்ட் ஆகும். ஈஸியாக ஒரு விஷயத்தையும் நம்மளால் மெமரைஸ் பண்ணி முடிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரியான டிப்ஸ் வந்து உங்களுக்கு வேணும்னு காமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டன்.